Hi friends, welcome back. நான் உங்கள் ஹாஜா. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மியூசிக் தியரி செஷன் ஒன்று பார்க்கலாம். கடைசியாக மியூசிக் தியரி சீரீஸில் நம்ம மேஜர் ஸ்கேல் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் 12 ஸ்கேல் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போ வந்து அடுத்த ஸ்கேல் நம்ம முக்கியமான ஒரு ஸ்கேலு மைனர் ஸ்கேல். ஸோ மைனர் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா மியூசிக்காக இருந்தாலும் சரி, இந்தியன் சினிமா மியூசிக்கில் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு ஸ்கேல் அது. ஸோ நிறைய சாங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைனர் ஸ்கேலில் தான் இருக்கும், ரிலேட்டிவ் மைனர். ஸோ அந்த டேர்ம் ரிலேட்டிவ் மைனர்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, நம்ம இப்போது சி மேஜர் ஸ்கேலில் வந்து ஒரு 12 ஸ்கேல் பார்த்தோம் இல்லைங்களா. 12 ஸ்கேலில் 12 கீ இருக்குது. ஒயிட் கீஸ் வந்து 7 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாக் கீஸ் 5 இல்லைங்களா. ஸோ நேச்சுரல் கீஸ் அண்ட் ஷார்ப் ஃப்ளாட்ஸ் அதில் வந்து நம்ம ஒரு 12 கீ பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் யூஸ் பண்ணி அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கான கீ சிக்னேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா முன்னாடி போய் இந்த சீரீஸில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது டீட்டெயிலாக புரியும். இப்போ நம்ம மைனர் ஸ்கேலுக்கு வருவோம். ஸோ மைனர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதுவும் மெயினான வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல், அதுக்கப்புறம் ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல், அப்புறம் மெலடிக் மைனர் ஸ்கேல். இதுக்கப்புறம் வந்து ஜாஸ் மெலடிக் அந்த மாதிரிலாம் நிறையா வரும். காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரல் மைனர், ஹார்மோனிக், மெலடிக் மைனர். இதை வந்து முக்கியமான ஒரு வேரியேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போகிறதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் மைனர் பற்றி மட்டும்தான். ஸோ நேச்சுரல் மைனர் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் டு சம் அதர் மேஜர் ஸ்கேல். ஏதாவது ஒரு மேஜர் ஸ்கேலுக்கு அது ரிலேட்டிவ். அது ஏன் அந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற டேர்ம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சி மேஜர் ஸ்கேல். சி மேஜர் ஸ்கேலுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? நோட் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி. ஸோ எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குது? ஒயிட் நோட்ஸ். ஸோ அதோட ஏ மைனர் ஸ்கேல் நம்ம சொன்னோம்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் நோட்ஸ். ஸோ சி மேஜர் ஸ்கேல்லேயும் உங்களுக்கு ஒயிட் கீஸ் வருது, மைனர் ஸ்கேல்லையும் அதாவது நேச்சுரல் மைனர் ஸ்கேல்லையும் உங்களுக்கு ஒயிட் கீஸ் வருது. சரி, இப்போ இதுதான் ரிலேட்டிவ், இதுதான் வந்து நம்ம ரிலேஷன் சொல்கிறோம். என்ன ரிலேஷன்னா, ஸோ ஒரே கீ சிக்னேச்சரை வந்து அது வந்து ஷேர் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கூகுளில் எதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் எடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ மைனருக்கும் கொடுத்துருப்பாங்க, அதாவது சி மேஜர் ஸ்கேல் அல்லது ஏ மைனர் ஸ்கேல். அப்புறம் அடுத்து ஜி மேஜர் ஸ்கேல் அல்லது இ மைனர் ஸ்கேல். ஸோ எஃப் மேஜர் ஸ்கேல் ஆர் டி மைனர் ஸ்கேல். ஸோ இந்த மாதிரி சேம் கீ சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கும், அதாவது சேம் நோட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ ஆகுது. இப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க. ஸோ ஒரு போல்ட்னஸ், ஒரு ஹாப்பினஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதே வந்து மைனர் ஸ்கேல் வந்து இப்போ இதே ஒயிட் கீஸ் தான் ஏ மைனரில் ஆரம்பிக்க போகிறேன். சேம் கீஸ் தான், அதே கீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் வேற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதோட ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒரு சின்ன சேட்னஸ் இருக்குது, லைட் மூட் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சாங்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு சேட் சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் மைனர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ் மூவிஸில் அல்லது இந்தியன் மூவி சாங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஸ்கேல் வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து இளையராஜா சார் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? புது காலை. ஸோ இது வந்து டி மைனர், டி நேச்சுரல் மைனர். ஸோ இப்போ வந்து ஆசையை காற்றுல தூதுவிட்டுன்னு ஒரு சாங் வரும் ஜானியில், அதுவுமே உங்களுக்கு மைனர். இப்போது இந்த நான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, இதனால் ஒரே கீ சிக்னேச்சரை வந்து ஷேர் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம ரிலேட்டிவ் மைனர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நார்மலாக இப்படி ரிலேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஃபாதருக்கும் ஒரு சன்னுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஸோ ஃபாதருக்கு உள்ள எல்லா கேரக்டருமே சன்னுக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக மேபி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுதான் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் சொல்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேஜர் ஸ்கேலுக்கு உள்ள அத்தனை கேரக்டர், அதாவது அந்த கீஸ் வந்து நம்ம திரும்பி அதே இதில் மைனர் ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம இப்படி சொல்லலாம்,
ஏ மைனர் ஸ்கேலுக்கு மேஜர் ஸ்கேல் வந்து சி மேஜர் ஸ்கேல். ஸோ இப்படியும் சொல்லலாம் ஆப்போசிட் சைடில். சரிங்களா? இந்த 2 வகையிலுமே நம்ம இதை சொல்லிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு மேஜர் ஸ்கேல் இருக்குது, அதுக்கு ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால், இந்த ஒரு மேஜர் ஸ்கேலை எடுத்துங்க, அந்த மேஜர் ஸ்கேலோடைய 6th நோட். ஸோ 6th நோட்டுங்கிறது இப்போ இங்கே என்ன வந்துடுது உங்களுக்கு, CDEFGA. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது தான் இங்கே 6th நோட். ஸோ 6th நோட்டு தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் நமக்கு. ஸோ அதை வந்து மைனர் ஸ்கேல் நம்ம ஸோ எனி மேஜர் ஸ்கேலுடைய 6th நோட்டு வந்து வச்சு ஆரம்பிக்கிறது வந்து அதோட ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல், தட் இஸ் நேச்சுரல் மைனர் ஸ்கேல். மற்ற மைனர் ஸ்கேல் பற்றி நம்ம இந்த இதில் பேசலாம், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒன்லி நேச்சுரல் மைனர் ஸ்கேல் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 3rd செமிடோன் பேக்கில் வாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சி இருக்கு இல்லையா, சிலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு செமிடோன் என்ன, பி, அடுத்த செமிடோன் பி ஃப்ளாட், 3rd செமிடோன் ஏ. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு மேஜர் ஸ்கேலுக்கு அதுக்கான ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரும். மேஜர் ஸ்கேல்லேருந்து மைனர் ஸ்கேல்லேருந்து எப்படி மேஜர் ஸ்கேல் நம்ம அதுக்கு கீ சிக்னேச்சர் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏ இருக்குன்னா அதை ஃபார்வர்டில் 3 செமிடோன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஜி மேஜர் ஸ்கேல். ஸோ ஜி மேஜர் ஸ்கேலுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு ஷார்ப் வரும் இல்லைங்களா, எஃப் ஷார்ப். ஸோ அப்போ எஃப் ஷார்ப்லன்னா நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ 6th. ஸோ ஜி ஏ பி சி டி இ. ஸோ இ தான் வந்து 6th நோட், அதாவது ஜி மேஜர் ஸ்கேலில் 6th நோட் வந்து இ. ஸோ அப்போ இ மைனர் ஸ்கேல், அதுதான் வந்து ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல். எதோடது, ஜியோடது. ஸோ ஜிக்கு ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் எதுன்னா இ. ஸோ அப்போ இப்படி தான் அதோட நோட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஜி மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜி ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப். ஸோ அதே தான் இ மைனர் ஸ்கேலுக்கு இ எஃப் ஷார்ப். அந்த எஃப் ஷார்ப் இங்கே வந்து கண்டிப்பாக வரும், ஜி ஏ பி சி டி. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் அதே தான். என்ன பண்ணுறோம், ஜி செமிடோன்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு முன்னாடி வர சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 1 2 3 எஃப் ஷார்ப் ஃபர்ஸ்ட் செமிடோன், அப்புறம் எஃப் செகண்ட் செமிடோன், இ வந்து 3rd செமிடோன். ஸோ 3 செமிடோன் வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 12 மைனர் ஸ்கேலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்னென்னா, நான் வந்து ஃபர்தராக எல்லா மைனர் ஸ்கேலையும் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. நான் உங்களுக்கு வந்து ஒரு குயிஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த மீதி இருக்கிற நான் ஒரு 2 ஸ்கேல் சொல்லிட்டேன் இல்லையா, மீதி ஒரு 10 ஸ்கேலுக்கு நீங்களே கண்டுபிடிச்சி எழுதி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தியரி செஷனில் அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு நிறைய கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், பட் அதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்களே கண்டுபிடிச்சி செக் பண்ணிங்க. நான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி செக் பண்ணிங்க. பட் முன்னாடியே பார்க்காதீங்க. நீங்களே வந்து அதை வந்து 12 ஸ்கேல் வந்து மேஜர் ஸ்கேல் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டு மைனர் ஸ்கேல் வந்து நீங்களாக கண்டுபிடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.